இரட்டை மூலவர் நோய்களை நீக்கும் மரம் எங்கே தெரியுமா? இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை தாமரை வடிவில் இருப்பதால் பத்மம் என்றழைக்கப்படுகிறது. கிரி என்பது சிவனை குறிக்கும் சொல்லாகும். எனவே பத்மகிரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இக்கோவில் 14ஆம் நூற்றாண்டில் சேர மன்னன் தர்மபாலரால் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருமலை நாயக்கர், விஜயநகர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் ராணி மங்கம்மாள் ஆகியோர் கோவில் திருப்பணிகளை செய்து சீரமைத்தனர். வேறு கோயில்களில் காண முடியாத அம்சமாக இக்கோவிலில் 2 மூலவர்கள் உள்ளனர். பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமியம்மன் மற்றும் காளஹஸ்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை சன்னதிகள் உள்ளன. பத்மகிரீஸ்வரர் கோவிலின் தலவிருட்சமாக நெல்லி மரம் விளங்குகிறது. கடும் வறட்சி நிலவி வந்த நிலையில் அம்மனின் அருளால் கோவில் கொடிமரத்தின் அருகில் உள்ள தீர்த்த கிணற்றில் உள்ள நீரை பயன்படுத்தி இக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இக்கோவிலில் சித்திரை மாதம் பிரம்மோற்சவ விழா 12 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் விமரிசையாக நடைபெறும். மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மார்கழி தேய்பிறை அஷ்டமி தினத்தில் சிவன் படியளக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வர். தமிழகத்தில் வேறு எந்த தலங்களிலும் நடைபெறாத 63 நாயன்மார்களுக்கு உற்சவ விழா இங்குதான் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையில் 63 நாயன்மார்கள் திருத்தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெறுகிறது. இத்தலத்தில் வழிபடுகிறவர்களுக்கு முருகன் அருள் எளிதில் கிட்டும் என்றும் பிரம்மா அகத்திய முனிவருக்கு கூறியிருக்கிறார். இக்கோவிலில் வழிபட்டால் ராகு, கேது தோஷம் நீங்கும், திருமண தடை அகலும் என்பது பக்தர்களின் அகற்ற முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.